பின்னாடி எல்லாரும் ஓடி வந்துக்கிறீங்க, ஸ்டாப் பண்ணுங்க. எல்லாருக்கும் வணக்கம். ஒரு சில வருஷங்களுக்கு அப்புறம் உங்க எல்லாரையும் மீட் பண்றதுக்கு ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அண்ட் அட் த சேம் டைம் ஒரு குட்டி டென்ஷனாவும் இருக்கு. ஏன்னா ஒரு எக்ஸாம்க்கு நல்லா படிச்சுட்டு அந்த இன்டர்னல்ஸ்க்கு வந்துட்டு ரிப்போர்ட் அந்த லேப் சப்மிட் பண்ணும்போது அந்த 25 மார்க் ரொம்ப முக்கியம். ஸோ நாங்க எவ்வளோ நல்லா ஒரு முழுமையா பண்ணி கொடுத்திருந்தாலும் வந்துட்டு உங்களோட விமர்சனங்களும் வார்த்தைகளும் எங்களை அடுத்த கட்டத்துக்கு நவுத்தி போகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நாங்கள் அதை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சப்போர்ட் உங்ககிட்ட இருந்து வரும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கேதரிங் ஹியர். தேங்க்ஸ் ஸோ மச் ஃபார் வேல்ஸ் ஃபிலிம் இன்டர்நேஷனல் ஐஸ்வரி கணேஷ் சார் அண்ட் அஸ்வின். ஏன்னா அவங்களால தான் இந்த ப்ராஜெக்டே உருவானது. அண்ட் ஹாட் ஸ்டார் ஒரு ப்ரெஸ்டீஜியஸான பிளாட்ஃபார்மில் வந்துட்டு வெப் சீரிஸில் வந்துட்டு நான் டெபியூ ஆகிறேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ராதாமோகன் சார், ஐ லவ் யூ ஸோ மச். நீங்க எல்லாரும் இருக்கும்போது, இவ்வளவு அழகான பொண்ணுங்க இருக்கும்போது வந்துட்டு ராதாமோகன் சார் கிட்ட தான் எல்லாரும் லவ் யூ சொல்லுவோம். ஏன்னா ஒரு லவ் யூ வாணி. அண்ட் இல்ல நான் சொல்லிக்கிறேன். ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு ஆன்சபிள் ஸ்டார் கேஸ்டோட வந்துட்டு நடிக்கும்போது வந்து நிறைய விஷயங்களை கத்துக்கலாம். யோகி பாபு, வாணி, நிதின் சத்யானா, குமரவேலனா, சாம், நந்தினி எல்லாரும் அவ்வளோ அழகா பண்ணியிருக்காங்க. அண்ட் தேங்க்ஸ் அலாட். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு காத்தால ராதாமோகன் சாரோட பேட்டி வந்திருந்தது. அதில் அவங்க போட்டிருந்தாங்க, நீங்கள் வந்து அழகிய தீயை ஆரம்பிச்சு இன்னைக்கு 20 வருஷத்துக்கு மேலே ஆகுதுன்னு. அவரும் சொல்லியிருந்தார், ஓ நீங்கள் சொல்லி தான் நானே அதை யோசிச்சு பார்க்குறேன்னு. அதுக்கப்புறம் நான் யோசிச்சு பார்த்தேன், அந்த அழகிய தீயிலையும் நான் இருந்திருக்கேன், அவருடைய முதல் வெப் சீரிஸான இதுலேயும் நான் இருக்கேன். எனக்கு அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அதே மாதிரி ஆர்ட் டைரக்டர் கதிர், என் நண்பன், என் தம்பி பொன் பார்த்திபன், எல்லாருமே அந்த காலகட்டத்திலேருந்து ஒன்றா அவரோட பயணிக்கிறோம். அன்னைக்கு எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக அவர் வந்து ஒரு செட்டையோ ஆக்டர்ஸையோ ஹேண்டில் பண்ணாரோ அதே மாதிரி தான் இன்றைக்கும் பண்ணுறார். இதை வந்து அடுத்து வரப்போகிற எல்லாருமே சொல்ல போகிறாங்க. ஏன்னா அவ்வளோ லைவ்லியாக இருக்கும் அந்த செட். அது அவருடைய சிறப்பு அம்சம். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் கூட ஒர்க் பண்ணும்போது நம்ம தலையில் பொறுப்பை கொடுத்துட்டு அவர் உட்காந்து வேடிக்கை தான் பார்ப்பார். இது அதுன்னா அவர் வந்து சொல்லி கொடுக்குற இயக்குனர் கிடையாது. அப்படி அவர் வாழ வைப்பார். அது வந்து இவங்க கூட யங்ஸ்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணும்போதும் அதே சார்ஜ் இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதை ரொம்ப சிறப்பாகவும் எந்த இடையூறும் இல்லாமல் நடத்தி கொடுத்த விக்கி, இவங்க ஹாட் ஸ்டார் டீம், சாரி வேல்ஸ் டீம், ஹாட் ஸ்டார் டீம், இவங்க எல்லாருக்கும் என்னோட நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக ஆக்டர் நிதின் சத்யா. அவ்வளோ ஜோவியலான ஒரு பர்சன். இவர் இருந்தாலே வந்து செட் அவ்வளோ கலகலன்னு இருக்கும். எஸ், நம்ம ஒவ்வொருத்தங்களையும் இன்ட்ரடியூஸ் பண்றப்போ எவ்வளோ அப்ளாஸ் இருந்துச்சு, எவ்வளோ சேர் இருந்துச்சுன்னு தெரியும். ஸோ யா, எல்லாருக்கும் வணக்கம். எப்போ லாஸ்ட்டாக கூப்பிடுவீங்க, ஃபர்ஸ்டே கூப்பிட்டீங்க. ஃபர்ஸ்ட் இந்த வெப் சீரிஸ்க்கு நான் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லணுன்றது வந்து ஐஸ்வரி கணேஷ் சாருக்கு, வேல்ஸ். அவங்க வந்து இஸ் லைக் அ வெரி பிக் மென்டர் டு எவ்ரிபடி. அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ரெண்டாவது பிரதீப் ராய். பிரதீப் சார் நிறைய பேருக்கு வந்து ஐடென்டிட்டி கொடுத்துருக்கீங்க பிக் பாஸ்ல. ஸோ தட்ஸ் அ வெரி பிக் திங் அண்ட் அ வெரி பிக் சப்போர்ட் ஃபார் லாட்ஸ் ஆஃப் நியூ பீப்புள் அண்ட் லாட்ஸ் ஆஃப் நியூ கமர்ஸ். தேங்க்ஸ் அலாட் ஃபார் ஆல் தோஸ் திங்ஸ். இட்ஸ் அ வெரி, இது ஒரு ஹாட் ஸ்டார் வேல்ஸ் ரெண்டுத்தோடைய காம்பினேஷன் வந்து ஒரு பியூட்டிஃபுல் காம்பினேஷன். இது வந்து எப்படி அமைஞ்சிச்சுன்னா இது வந்து ஷீர் மேஜிக்னு தான் சொல்லணும். ஏன்னா நான் சான்ஸ் கேட்டு ராதாமோகன் சார் கிட்ட போனேன், ஒரு சின்ன கேரக்டருக்கு பண்றியானாரு. டெஃபினட்டாக பண்றேன் சார் அப்படின்னு அதை பெருசா எலாபரேட் பண்ணி இன்னைக்கு வந்து இந்த சீரீஸ்ல ஒரு அவுட் அண்ட் அவுட் ஒரு காமெடி கேரக்டர், த்ரோட் காமெடி கேரக்டர் கொடுத்துருக்காரு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார். நிறைய பேர் வந்து டக் டக்குன்னு பேசி முடிச்சிட்டாங்க. இளங்கோ குமரவேல் சார்லாம் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுவார்னு நினைச்சேன். அது வேணாமா? ஏன் சார் வேண்டாமா? சரி, okay. So a big thanks to my entire cast and crew. The most important things are these assistant directors and associates. அவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய கிளாப்ஸ். ஏன்னா அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெம்பரேச்சர் வந்து ஊட்டியில் வந்து மைனஸில் தான் இருந்துச்சு. அந்த 10 degrees 8 degrees இதில் தான் இருந்துச்சு. ஸோ அதில் வந்து கண்டினியூஸாக இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஷூட், ஆல்மோஸ்ட் ஒரு 30-40 days. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு மை என்டையர் டீம், வாணி, யோகி பாபு, சந்திரன், நந்தினி, மீரா மேடம், to everybody, thanks a lot. ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் இந்த இடத்துல ஒரு டீமுக்கு சொல்லணும். எஸ்பெஷலி பிரசன்னா கேமராமேன் அண்ட் ஜிஜு எடிட்டர். அவங்க வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக வந்து கம்போஸ் பண்ணி கொடுத்துறாங்க. நிறைய பேர் இந்த சீரிஸ் பார்த்துட்டு வந்து குவாலிட்டி ஃபண்டாஸ்டிக்காக இருக்கு, ஒண்டர்ஃபுல் குவாலிட்டி நாங்கள். ஸோ ஐ திங்க் என்டையர் கிரெடிட் கோஸ் டு பிரசன்னா ஃபார் தட். ஆனால் ஸ்பெஷல் மென்ஷன் ஆன் தி மியூசிக் அஜீஷ்க்கு சொல்லணும். பிரில்லியன்ட் மியூசிக். ஐ எம் ஹாப்பி டு சே அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம் தட் என்னோட நெக்ஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து அஜீஷ் இஸ் டூயிங் தி மியூசிக் ஃபார் தி ஃபிலிம். ஸோ
ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸ்பெஷல் மென்ஷன் டு பொன் பார்த்திபன் சார் ஃபார் இஸ் டயலாக்ஸ், அவ்வளோ அருமையான ஒரு டயலாக்ஸ். கதிர் சார் ஃபார் ஆர்ட் ஒர்க். ஒரு ஜாலியான ஃபீல் குட் வண்டர்ஃபுல் சீரீஸ் இஸ் சட்னி சாம்பார். டெஃபினட்டா பாருங்க. பார்த்துட்டு ஐ எம் வெரி ஷூர் யூ வில் சப்போர்ட் இன் ஆல் தி அதர் வெஞ்சர்ஸ் ஆல்சோ. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச் சார். அடுத்தபடியாக ஆக்டர் சந்திரன் அவர்கள். இஸ் அ வெரி கம்பேஷனட் அண்ட் வெரி பிரில்லியன்ட் பெர்ஃபார்மர். அவரோட செட்ல வந்து பார்க்குறப்போ யூ வில் நோ. அண்ட் சார் உங்களுடைய அனுபவம் ப்ளீஸ்.